உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறிய சிவபெருமானுடைய திரு அருளை பெறுகின்ற சிவனடியார்கள் 63 பேர் பெரிய புராணத்திலே பார்க்கிறோம். ஆனால் பெரிய புராணத்திலே 63 பேர் வரலாற்றிலே இடம்பெறாத ஒரு மாபெரும் சிவனடியார் தான் மாணிக்க வாசக பெருமான். எனவே 63 நாயன்மார்கள்ல பெரிய புராணத்திலே அவர் இடம்பெறாவிட்டாலும் சமயக்குறவர் நால்வர் என்ற வகையிலே அந்த பெரிய புராணத்திலே இருக்கின்ற திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரரோடு இந்த மாணிக்க வாசக பெருமானையும் சேர்த்து மிக அற்புதமாக பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழி மிசை கண்மிதப்பில் அணைந்த மீறான் அடி போற்றி வாழி திருநாவலுகுலர் வன் தொண்டர் பதம் பற்றி ஊழிமொழி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி என்று அற்புதமாக சமயக்குறவர் நால்வரை போற்றுகின்றார். ஏன் நாம் சமயக்குறவரை போற்ற வேண்டும் என்றால், எல்லாம் வல்ல இறைவனுக்கு உருவம் கிடையாது, எல்லாம் வல்ல இறைவனுக்கு எந்த வடிவமும் கிடையாது. அப்படிப்பட்ட இறைவன் ஒரு வடிவத்தோடு வருகிறார் என்றால் அடியார்களுக்காக வருகிறான். அப்படி அடியார்களுக்காக வருகின்ற பொழுது அவர்களை மிக எளிதாக இது போன்ற சமயக்குறவர்கள் ஞானிகள் எல்லாம் பிடித்துக் கொள்கிறார்கள். நாம் அவர்களை பிடித்துக் கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில மிக எளிதாக இந்த பிறவி நோயை தீர்க்கலாம், நம்முடைய வாழ்க்கையிலே உள்ள குறைகளை போக்கலாம், மனநலம் உடல் நலம் எல்லாம் நமக்கு வந்து சேரும். எனவேதான் நாயன்மார்களுடைய வழிபாடும் சமயக்குறவர்களுடைய வழிபாடும் மிகவும் அற்புதமாக போற்றப்படுகின்றது. எனவே திருவாதவூரில் அவதரித்தவர் தான் மாணிக்க வாசக பெருமான். அது மதுரையிலிருந்து வடக்கே 25 கிலோமீட்டர்ல இருக்கு வாதவூர். அந்த ஊருக்கே ஒரு சிறப்பு உண்டு. என்ன என்றால், வாத நோய் வந்ததான் சனி பகவானுக்கு. எனவே சனி பகவானின் வாத நோய் தீர்த்ததினாலே அங்கு உள்ள இறைவனுக்கு வாத புரீஸ்வரர், அதாவது வாத நோய் தீர்த்தவர் என்று மிக அழகாக வைத்திருக்கின்றார். வாயு வணங்கிய ஒரு அற்புதமான தலம் திருவாதவூர். எனவே அந்த திருவாரூரிலே ஆமாத்திய அந்தன குலத்திலே பிறந்தவர் தான் மாணிக்க வாசக பெருமான். ஆனால் அவருக்கு ஆரம்பத்திலே எல்லாருக்குமே அந்த ஊரில் பிறந்தவர்களுக்கு ஊர் பெயர் தான் வைப்பார்கள். பட்டினத்தாருக்கு கூட திருவெண்காடர் என்ற பெயர் தான். அதுபோல இவருக்கும் திருவாதவூரர் என்ற பெயர் வைத்தார்கள். சிறு வயதிலேயே சிலருக்கு அறிவு என்பது பிறவைகள் தோறும் வருவதாலே ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி எழுமையும் ஏமா புடைத்தது என்பது போல அவர் சிறு வயதிலேயே எல்லா கலைகளையும் கற்றதுனாலே அவர் ஒரு 10 வயதுக்குள்ள எல்லா கலைகளையும் அறிந்ததினாலே மன்னன் அவரை அழைக்கின்றான். அந்த அரிமர்தன பாண்டியன் அழைத்து அவருக்கு மந்திரி பதவி கொடுக்கின்றான். அதாவது மந்திரி பதவி எல்லாருக்கும் வந்துடாது. இன்றைக்கு எப்படி எப்படியோ எல்லாம் மந்திரி பதவி வாங்குறாங்க. ஆனால் அன்றைக்கு தகுதி உள்ளவர் யார் என்று தேடி பிடித்து அரசர் கொண்டு வருவார். அப்படிப்பட்ட அரசர் இந்த ஆமாத்திய குணத்தை அந்த குலத்திலே பிறந்த இந்த திருவாதவூரர் இங்கு இருக்கிறார். சம்புபாதாசிரியர் சிவஞானாவதி பெற்றெடுத்த தவ புதல்வர் எங்கு இருக்கிறார் என்று தேடி அவருக்கு முதலமைச்சர் பதவி கொடுக்கின்றார். பிறந்ததிலிருந்து கல்வி அதிகம் கற்றதுனாலே கல்வி கற்றதனுடைய பலன் என்ன என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். சிலர் நினைக்கிறார்கள் கல்வி கற்றதுனாலே சம்பாதித்து சுகபோகமாக வாழலாம் என்று. ஆனால் கல்வியினுடைய நிறைந்த நோக்கம் என்ன என்றால் பிறவியை அறுப்பதுதான். அது மிக அழகாக வள்ளுவர் கடவுள் வாழ்க்கையிலே சொல்லிட்டாரு. கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாழ் அறிவன் நற்றால் தோழாரெனில். என்னடா, இறைவனை வணங்காமல் இந்த பிறவியை நீ அறுக்காமல் நீ படித்து என்னடா பிரயோஜனம்? நாம் படித்து சம்பாதித்து பதவிகள் எல்லாம் பெற்று சுகமுகமாக வாழ்வதோடு நிறுத்தி விடுகிறோம். ஆனால் வள்ளுவர் அடித்து சொல்கிறார், வாளறிவன் நற்றால் தொழுவதுதான் கல்வியோட பயன். இதை இன்றைக்கு திருவள்ளுவரை வைத்து கொண்டாடுகின்றவர்கள் எல்லாருமே நாட்டியர்களாக இருக்கின்றதுதான் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். எனவேதான் கல்வியினுடைய நிறைவு எது என்று ஆராய்ச்சி செய்யும் போது திருவாதவூரர் முடிவு செய்கின்றார், பக்தியும் அந்த பக்தியோடு கலந்த ஒரு அன்பும் தான் கல்வியினுடைய ஒரு பயன் என்று முடிவு செய்து அவர் அமைச்சராக இருந்த போதும் பக்தி அவருடைய உள்ளத்துக்குள்ளே இருந்தது. அப்போதுதான் பாண்டிய மன்னன் சொல்லுகின்றான், சோழருடைய ஆட்சியிலே பூம்புகாரிலே குதிரைகள் வந்திருக்கின்றன, அந்த குதிரைகளை வாங்கி வருவதற்காக காவிரி பூம்பட்டினம் ஆகிய பூம்புகாருக்கு செல்ல வேண்டும் என்று அவருக்கு சொல்லி பொருளை கொடுத்து அனுப்புகின்ற பொழுது, ஆனால் அவருடைய உள்ளத்திலே இந்த குதிரைகளை வாங்கி அவற்றை கொண்டு போர் செய்து மக்களை எல்லாம் மடிய வைப்பதிலே என்ன இருக்கின்றது? மக்களுக்கு ஞான உணர்வை கொடுத்து
அவர்களுக்கு ஞானத்தை போதிப்பதுதானே நம்முடைய கடமை என்று உள்ளுக்குள்ள நினைத்துக் கொள்கிறார். ஆனாலும் முதலமைச்சர் என்ற ஒரு பொறுப்புல தென்னவன் பிரம்மராயன் என்றெல்லாம் அவருக்கு பட்டம் கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட தன்னுடைய பதவிக்கும் நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக கிளம்பி போறாரு. அது போகின்ற போதுதான் புதுக்கோட்டைக்கு பக்கத்துல திருப்பெருந்துறை என்ற இடத்துல இவருக்காக காத்து கொண்டிருக்கிறார். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். நாமெல்லாம் இறைவனுக்காக காத்து கொண்டிருக்கிறோம், இறைவனை தேடுகிறோம். ஆனால் இறைவனோ ஞானம் உள்ளவர்களை, தவம் உள்ளவர்களை காத்திருந்து தேடி பிடித்து அவர்கள் மூலம் இந்த உலகுக்கு பல செய்திகளை இறைவன் சொல்லுகிறார். அதாவது நாயன்மார்கள், சித்தர்கள், ஆழ்வார்கள் இவர்கள் எல்லாம் மனிதனை தேடிக்கொண்டு வந்து மனிதருக்கு நல்ல அற்புதமான செய்திகளை சொன்னவர். அப்படி வந்தவர் தான் திருவாதூரர். அப்படி திருவாதூரை தானே வந்து தலையளித்து ஆட்கொண்டு அருளுகின்ற ஒரு கருணையோடு காத்து கொண்டிருக்கிறார் சிவபெருமான். அப்படி சிவபெருமான் அந்த திருப்பெருந்துறையில குறுந்தவர் நிலையில அமர்ந்து மாணிக்க வாசக பெருமான், அவருக்கு அப்ப மாணிக்க வாசகர்னு பேரே கிடையாது, அந்த மாணிக்க வாசகர் என்ற பெயரை சிவபெருமான் தான் சூட்டுகிறார். எனவே அந்த வாதவூரரை பார்த்த உடனே எங்கே போகிறீர்கள் என்றால் குதிரை வாங்குவதற்காக போகிறேன் என்று சொன்னவரை பார்த்த உடனே நயன தீட்சை வருகிறது. அதாவது ஞானிகள் குருமார்கள் பார்த்த உடனே அந்த நயன தீட்சை என்று சொல்வார்கள். தீட்சையிலே மிக முக்கியமானது கண்ணால் குரு பார்த்து விட்டாலே சீடனுடைய அஞ்ஞானம் எல்லாம் போய்விடும். அப்படி பார்த்த உடனே இவருடைய பூர்வ ஜன்மத்திலே உள்ள அஞ்ஞானம் மலங்கள் எல்லாம் போய் அவருக்கு ஞானம் வந்து விடுகிறது. அது மட்டுமல்ல, அவருக்கு திருவடி தீட்சையும் கொடுக்கின்றார். திருவடி தீட்சை அவ்வளவு எளிதாக எல்லாருக்கும் இறைவன் கொடுப்பதில்லை. ஆனால் திருவாரூரருக்கு திருவடி தீட்சை கொடுத்து பாடு என்று சொன்ன உடனே அவர் உலக பற்றையெல்லாம் நீக்கி மிக அழகாக பாடத் தொடங்குகின்றார். சிவபெருமான் அழைத்து அவருக்கு திருவடி தீட்சை கொடுத்து ஞானம் கொடுத்ததுனால அவருக்கு ஞானம் வந்தவுடனே அடியாராக மாறிவிடுகின்றார். அமைச்சராக இருந்தவர் அடியாராக மாறிவிடுகிறார். இங்கு ஒரு முக்கியமான ஒரு சிந்தனையை நாம் எடுத்துக்கொண்டால், 2 முதலமைச்சர்கள் நமக்கு மிகச்சிறந்த வழிகாட்டி இருக்கிறார். முதலமைச்சர்கள் தான் நாட்டை வழி நடத்துபவர்கள். மன்னர்கள்லாம் அந்த காலத்துல மழை பொழியுதா இல்லையாங்கிறது மந்திரியை கேட்டுதான் தெரிஞ்சுப்பாங்க. மும்மாறி பொழிகிறதா என்று மந்திரியை கேட்பாங்க. அதுபோல அமைச்சர்கள் தான் மக்களுக்கு வழிகாட்டுகின்றவர்கள். எனவேதான் 2 முதலமைச்சர்கள் மிகச் சிறப்பாக தமிழ் மண்ணிலே பிறந்து ஞான வழிகாட்டியவர்கள். ஒருவர் 2ஆம் குலோத்துங்கனுக்கு அமைச்சராக முதலமைச்சராக இருந்த சேக்கிழார் அவர்கள் பெரிய புராணத்தை எழுதினார். மிக அழகான அந்த பெரிய புராணம் என்பது சொற்கோயில், கற்கோயிலாக குன்றத்தூர்ல ஒரு அருமையான கோயில் கட்டினார். அதுபோல மாணிக்க வாசக பெருமானும் சொற்கோயிலாக திருவாசகத்தை எழுதி நமக்கு கொடுத்திருக்கின்றார். அந்த திருவாசகம் என்பது மிக அற்புதமான ஒரு நூலாக சமயம் கடந்து அனைவரும் அதை போற்றி பாராட்டுகிறார்கள். ஜியு போன்றவர்கள் எல்லாம் அந்த திருவாசகத்தை ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கிறார். அவர் கிறிஸ்துவ சமயத்தை பரப்ப வந்தவர். ஆனால் அவர் அந்த திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கின்றார். K.M. பாலசுப்ரமணியம் என்ற ஒரு பெரியவர், அவரும் ஆங்கிலத்திலே திருவாசகத்தை மொழிபெயர்த்து உலகமெல்லாம் அது பரவி இருக்கிறது. ஏனென்றால் தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று எந்நாட்டவரும் போற்றுகின்ற ஒரு இறைவனைத்தான் மாணிக்க வாசக பெருமான் சுட்டுகின்றார். அப்படிப்பட்ட மாணிக்க வாசகர் அந்த ஆவுடையார் கோயில்ல ஒரு கற்கோயில் அமைக்கின்றார். அந்த கற்கோயில்ல பலிபீடம் கிடையாது, கொடிமரம் கிடையாது, நந்தி கிடையாது. ஏனென்றால் ஒரு ஆத்மார்த்தமான மூர்த்தி. எனவே அந்த ஆத்மார்த்தமான மூர்த்திக்கு அந்த உருவம் இல்லை. அதாவது ஓர் உருவம் ஓர் நாமம் ஒன்றும் இல்லாருக்கு 1000 திருநாமம் பாடி தெள்ளையனம் கொட்டாமே. ரொம்ப அழகாக மாணிக்க வாசகர் சொல்வார், இறைவனுக்கென்று ஒரு நாமம் ஒரு உருவம் ஒன்றும் கிடையாது. அப்ப நாம சகசிரநாமத்தோட அச்சார்த்தனை சொல்றோம்னா இதெல்லாம் நாமாக வைத்துக் கொண்ட குறியீடுகள். எனவே அந்த இறைவனை அப்படி உருவம் இல்லாத இறைவன் சொன்ன உடனேதான் அந்த திருவாசகத்தை எல்லா மதத்தினரும் கையில் எடுத்தார்கள். அப்படிப்பட்ட அற்புதமான திருவாசகத்தை சொற்கோயிலாக திருவாசகமும் கற்கோயிலாக திருப்பெருந்துறையிலே ஆவுடையார் கோயில்ல அதை போன்ற ஒரு அற்புதமான ஒரு கற்சிலைகளும் அதுபோல ஒரு அழகான மண்டபங்களும் இனிமேல் யாரும் கட்ட முடியாது. ஏனென்றால் 1600 ஆண்டுகளுக்கு முன்பு என்று சொல்லுகிறார்கள். எனவே மாணிக்க வாசகர் காலத்தை ஆராய்ந்தால் அது பல மணி நேரம் அது ஆராய்ச்சி போகும். 3ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லுகிறார் மறைநிலையடிகளார். எனவே 8ஆம் நூற்றாண்டு வரதராசனார் போன்றவர்கள் இலக்கிய வரலாறுகளை சொல்லுகிறார்கள். எனவே 8ஆம் திருமுறை திருவாசகம்
8ஆம் நூற்றாண்டு மாணிக்கவாசகர் காலம். அதிலே திருவாசகம் என்பது 51 பதிகங்கள். அந்த 51 பதிகங்களிலே மிக அழகாக 658 பாடல்களை பாடி கொடுத்திருக்கின்றார். அப்படி 658 பாடல்கள் எங்கே பாடப்பட்டன என்றால் 7 கோயில்கள் மேலே பாடுகின்றார். அந்த 7 கோயில்கள் என்னென்ன என்றால் சிதம்பரத்தின் மேலே 25 பதிகங்களும், ஆவுடையார் கோயில் என்ற திருப்பெருந்துறையிலே 20 பதிகங்கள், 45 பதிகங்கள். திரு அண்ணாமலை மிகச்சிறந்த ஒரு சிவாலயம். அந்த திருவண்ணாமலையிலே திருவம்பாவை என்று காலை எழுந்து மகளிர் எல்லாம் சென்று பக்தி செலுத்துகின்ற திருவம்பாவை பாடுகிறார். இப்படி அந்த திருவண்ணாமலை உத்தரகோச வங்கையிலே நீத்தல் விண்ணப்பத்தை பாடுகின்றார். திருக்கழுக்குன்றம், சீர்காழி, இப்படி எல்லா ஊர்களிலும் பாடிக்கொண்டே வருகிறார். 38 ஊர்களையும் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே சிவபுராணம், அந்த சிவபுராணத்துக்கு அடுத்ததாக கீர்த்தி அகவல், அடுத்ததாக திரு அண்டப்பகுதி, அடுத்ததாக போற்றி திரு அகவல், இப்படி அருமையாக பாடிக்கொண்டே வருகிறார். அன்றே எனது உடமையும் உடலும் எல்லாம் குன்றே எனையாய் நீ ஆட்கொண்ட போதே கொடுத்திலையா, இறைவா உனக்கு நான் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டேன் என்று சொன்னதுனாலே அந்த மாணிக்கவாசக பெருமானுக்காக பாண்டிய மன்னனுக்கு முன்னாடி வரியை நரியாக்கி கொண்டு வந்து அந்த அதாவது குதிரை இது என்று பாண்டிய மன்னனிடம் கொடுக்கின்றார். ஆனால் அந்த குதிரை எல்லாம் இரவு நேரத்திலே நரிகளாக மாறி அந்த குதிரைகள் ஓடிவிட்டன, அந்த நரிகள் ஓடிவிட்டன. உடனே மன்னன் அவரை தண்டிப்பதற்காக வைகை ஆற்று அந்த ஆற்று மணல்ல நிறுத்துகின்றார். அப்பொழுதுதான் வைகை ஆற்று வெள்ளம் வருகிறது. அந்த வெள்ளத்தை அடைப்பதற்காக வந்திக்கிழவியினுடைய அற்புதமான ஒரு கதை அங்கு வருகிறது. எனவே பக்தி என்பதற்கு வயது ஒரு பொருட்டே அல்ல என்பதுதான் முக்கியமான செய்தி. எனவே அந்த வந்திக்கிழவி புட்டு விற்கின்ற கிழவி, அந்த வந்திக்கிழவிக்காக சிவபெருமான் மண் சுமக்கின்றார். அந்த மண் சுமந்து புன் சுமந்த மேனியானை பாடுவங்கான் எம்மானாய் என்று அழகாக பாடுகின்றார். அப்படி சிவபெருமான் மாணிக்கவாசகருக்காக மண் சுமந்து வருகின்றார். அந்த குதிரை சேவகனாக வருகின்றார். இப்படியெல்லாம் வருகின்ற அந்த மாணிக்கவாசக பெருமானுடைய வரலாற்றிலே இறுதியிலே சிதம்பரத்துக்கு போகின்றார். திருவாசகத்தினுடைய பொருள் என்ன என்று கேட்கின்ற பொழுது பாவை பாடிய வாயால் கோவை பாடி திருவாசகத்தின் பொருள் இதுதான் என்று நடராஜ பெருமானோடு ஜோதியை கலந்து விடுகின்றார். அப்படிப்பட்ட மாணிக்கவாசக பெருமானுடைய திருவாசகத்தை ஓதினால் நம்முடைய மனதிலே உள்ள கவலைகள் நீங்கும். அந்த கவலைகள் மட்டுமல்ல, இந்த பிறவி அரும். எனவே இந்த பிறவி அறுப்பதற்கு நமக்கு கிடைத்த ஒரு பெரும் பொக்கிஷமாக திருவாசகத்தை நாம் முற்றோதல் செய்யலாம். தினமும் மாணிக்கவாசக பெருமானை வணங்கி மகிழலாம்.